7th standard English Unit 1ல The computer swallowed grandma இது பார்க்கலாம். The computer swallowed grandma. கணினி என் பாட்டியை விழுங்கியது. Yes, honestly, it's true. ஆம், உள்ளதை சொன்னால் அது மெய்யே. ரெண்டு லைன் பாருங்க. இந்த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா. கம்ப்யூட்டர் வந்து என் பாட்டியை விழுங்கி விட்டது. ஆமாம், உள்ளதை சொன்னால் இது உண்மைதான். ஷீ பிரஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் என்டர். அவள் கண்ட்ரோல் மற்றும் என்டர் என்று அடித்தாள். அண்ட் டிஸப்பியர்டு ஃப்ரம் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி மறைந்தாள், பின் பார்வையை விட்டு மறைந்தாள். இட் டிவோர்டு ஹர் கம்ப்ளீட்லி. அது அவளை முழுமையாக விழுங்கியது. த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்குவாம். அந்த நினைப்பே என்னை நடுங்க வைக்கிறது. ஷீ மஸ்ட் ஹாவ் காட் எ வைரஸ். அவள் வைரஸால் பிடிபட்டிருக்க வேண்டும். ஆர் பீன் ஈட்டன் பை எ worm. அல்லது புழுவால் தின்னப்பட்டிருக்க வேண்டும். I have searched through the recycle bin. நான் குப்பை, அதாவது ரீசைக்கிள் பின்னுன்றது வந்து அந்த குப்பையில் போடுற அந்த தொட்டி கம்ப்யூட்டரில் இருக்குது இல்லையா, நான் குப்பை தொட்டியில் தேடினேன். அடுத்தது அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட். எல்லா விதமான கோப்புகளிலும் தேடினேன். பட் நத்திங் டிட் ஐ ஃபைண்ட். ஆனால் எதுவும் எனக்கு கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. அடுத்தது பார்க்கலாம். In desperation, I asked Jews, my churches to refine. இணையத்தையும் பயன்படுத்தினேன், ஆனால் எங்கும் நான் காணவில்லை. The reply from him was negative. Not a thing was found online. ஆனால் எங்கேயும் பாட்டியை காணோம். நெகட்டிவான ரிப்ளை தான் வந்தது. நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன். ஆன்லைனில் வந்து அவங்க வந்து இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, விரக்தியோடு நான் வந்து ஜீவ்ஸை கேட்டேன், என் தேடுதலை கூர்மை செய்தேன். மை சர்ச்சஸ் டு ரிஃபைன். விரக்தியோடு ஜீவ்ஸை கேட்டேன், என் தேடுதலை கூர்மை செய்தேன். வந்த பதிலோ எதிர்மறையானது. ஆன்லைனில் எதுவும் காணப்படவில்லை. ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ். ஆதலால் உங்கள் மின்னஞ்சல் பெட்டியின் உள்ளே மை கிராண்ட்மா யூ ஷுட் சி. என் பாட்டியை நீங்கள் கண்டால் ப்ளீஸ் காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹர் இன் அன் இமெயில் பேக் டு மீ. அதாவது நீங்கள் மின்னஞ்சல் பெட்டியின் உள்ளே என் பாட்டியை கண்டால் அருள் கூர்ந்து காப்பி, ஸ்கேன் மற்றும் பேஸ்ட் செய்து எனக்கு மின்னஞ்சலில் அனுப்புக அப்படின்னு சொல்லி இந்த போயமாக முடிக்கிறாங்க. இந்த போயமை எழுதுனதுன்னு யாருன்னு தெரியல. இப்போ தெரியாதவங்க அப்படின்னும் போது இது அனானிமஸ் அப்படின்னு சொல்லும், யாருன்னே தெரியல அப்படின்றது. இந்த போயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதாவது அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ க்ளோசரி. டிவோர்டுனா கன்சியூம்டு, பயன்படுத்தியது, அதாவது நம்ம யூஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். ஸ்கோம், டர்ன், திருப்பம். டெஸ்பிரேஷன்,
டெஸ்பரேஷன்னா நம்பிக்கையின்மை, ஹோப்லெஸ்னஸ். The computer swallowed grandma. Who swallowed whom? யாரை முழுங்கியது? இதை ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஆன்சர் இருக்கு உங்களுக்கு. The computer swallowed grandma. The computer swallowed grandma. She pressed control and enter and disappeared from view. How did grandma disappear from view? grandma எப்படி காணாமல் போனாங்க? By pressing control and enter. Control and enter. She disappeared from view. அடுத்தது, it devoured her completely. It devoured her completely. Who does it refer to? இதில் இட்டுன்றது யாரை ரெஃபர் பண்ணுது? It referred to the computer. She must have caught a virus or been eaten by a worm. What happened to grandma? grandmaவுக்கு என்னாச்சு? grandma must have caught a virus or been eaten by a worm. Grandma must have caught by a virus or been eaten by a worm. அடுத்தது, fifth question. I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find. Where did the author search for grandma? grandmaவை எங்கே தேடினாரு? The author searched through the recycle bin and files of every kind. அதான் அதனுடைய ஆன்சரு. அடுத்தது சி செக்ஷனில் who did the author ask for grandma? இது அப்புறமா உங்களுக்கு நான் ஆன்சர்லாம் அனுப்புகிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். Who did the author ask for grandma? The author asked the engineer Jews. என்ஜினியர் ஜூஸை தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா? Did the author get a positive reply? பாசிட்டிவ் ரிப்ளை அவங்களுக்கு வந்ததா? No. The author did not receive positive reply. நெகட்டிவ் ரிப்ளை தான் அவங்களுக்கு வந்தது. What is the author's plea? If anyone sees his grandma inbox, make a copy, scan and paste to his email. அடுத்தது ஸ்டான்ஸா, இது உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன் இருங்க. Who swallowed whom? The computer swallowed grandma. She pressed control and enter and disappeared from view. How did grandma disappear from view? By pressing control and enter. She disappeared from view. Third one, it devoured her completely. Who does it refer to? It refers to the computer. She must have caught a virus or been eaten by a worm. What happened to grandma? grandmaவுக்கு என்னாச்சு? grandma must have caught a virus or been eaten by a worm. The fifth question பாருங்க. fifth question என்ன? அதில் இருக்கிறது, I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find. அது கொஸ்டின் பாருங்க. Where did the author search for grandma? The author searched for grandma through recycle bin, files and internet. அடுத்தது சி கொஸ்டின் பாருங்க. Who did the author ask for grandma? The author asked the engineer Jeeves for grandma. யார் அவர் கேட்டார் கிராண்ட்மாவை பற்றி? இன்ஜினியர் ஜீவ்ஸ். Did the author get a positive reply? அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சதா? No, the author didn't
get a positive reply. Third one, what is author's plea? ஆத்தர்ஸ்னுடைய விருப்பம் என்ன கேட்டார், வேண்டுதல் என்ன? இஃப் எனி ஒன் சீஸ் ஹிஸ் கிராண்ட்மா இன் இன்பாக்ஸ் மேக் காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் டு ஹிஸ் இமெயில். யாராவது எங்களுடைய பாட்டியை இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி இமெயிலுக்கு அனுப்ப சொல்கிறாரு. அடுத்தது, பிக் அவுட் த ரைமிங் பார்ஸ் அண்ட் ரைட் தம் இன் த blanks given. Stanza 2ல scorn worm, stanza 3ல kind find, stanza 4ல refine online, stanza 5ல see me. Thank you.